இது அடுத்த வீடியோ போடுறோம், அடுத்த வீடியோ போட ஜாயின் பண்ணி போடுறோம் பாருங்க. இது வந்து கவசவாகன வீடியோ வந்து இதில் வந்துருக்கு பாருங்க. கொஞ்சம் இந்த இதுகள் வந்து எல்லாராலையும் வந்து பார்க்கல, அதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஏன்னா உங்களை போடுறதால பார்க்குறீங்க. அதால வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டி அமர்த்துங்க. நான் உள்ளுக்கே ஏறி பார்ப்பேன், விழுந்து இடம்லாம் உருளுவேன். இதான் சில்லு தெரியுமோ உங்களுக்கு? சில்லு தெரியுமோ? இதான் சில்லு. நான் பகடி சொல்றேன், நோண்டியாக அதேங்க. வணக்கம் நண்பர்களே, என்னுடைய வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டி அமர்த்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும். எனக்கு உங்களுடைய ஆதரவு கிடைச்சா நான் என்னுடைய பகலவன் சேனல் வந்து வளரும். நீங்கள் எவ்வளோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டி அமர்த்துங்க. பகலவன் டிவி உங்களால் முடிஞ்ச ஆதரவை கொடுங்க. பகலவன்ன்றது தமிழில் அடித்து, டிவின்றது இங்கிலீஷில் அடிக்கணும், அடிச்சாதான் என்னுடைய சேனல் வரும். அப்படி இல்லாட்டி ராசன் பிரசாந்த் அடிங்க. சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த வேறுங்க, இது வந்து இலங்கை இராணுவத்தால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள். இலங்கை இராணுவத்துக்கும் தமிழ் விடுதலை புலிகளுக்கும் ஏற்பட்ட யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஆயுதங்கள் தான் இவை. இலங்கை யாழ் மாவட்டத்தில், அதாவது வந்து வடகிழக்கு செஞ்சால இந்த பிரதேசம் தெரியும் உங்களுக்கு. இந்த இது வந்து ஒரு வகையான ஒரு பீரங்கி, அதாவது வந்து கவச வாகனம். இது வந்து பவலன்னு சொல்லுவாங்க தானே. இது உள்பக்கம் பாருங்க, உள்பக்கம் கேமரால தெரியும் நினைக்கிறேன். இது படியல். இது அடுத்த இது செயின் பிளாக். இது செயின் பிளாக் பாருங்க. இந்த செயின் பிளாக் வந்து இது முன்பக்கம், இது மேல செயின் பிளாக் வந்து இது செயின் பிளாக் வந்து இதுவும் ஒரு வகையான பாரியோத ஆயுதம். இதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு முழுக்க இரும்பு தான். ரெண்டை தான் தொட்டு பார்க்குறோம். அந்த திருவார் தேருன்ற சில்லுவல் மாயக்கிடக்கு நான் இந்தியா போயில, ஆனால் அந்த படத்தில் பார்த்துருக்கேன். அந்த இதுவல் மாயக்கிடக்கு பாருங்க. இதெல்லாம் செயின் பிளாக். இதான் செயின் பிளாக் நாங்கள் சொல்லுவோம் தானே, சினிமா படத்தில் பார்க்குறது. இங்கே ராணுவம் இப்படி போய் இறங்கி ஓடுவினோம் தாக்குதல் எதிரிகள் செய்யக்க. இது இந்த பக்கம் ஒரு உள்ளுக்கையும் போய் பார்ப்போம். என்ன நாங்கள் உள்ளுக்கா போய் இதை சைட்டு எங்க அடி போட்டு, இதுதான் முக்கியமா பார்க்க வேண்டிய வேறுங்க கவச வாகனங்கள். இராணுவத்தின் கவச வாகனம் நான் அப்படியே உள்ளுக்க காட்டுறேன் பாருங்க. செயின் பிளாக். இதான் செயின் பிளாக் கவச வாகனம். செயின் பிளாக் இதான் செயின் பிளாக் ப்ரோ. என்ன இது வந்து ராணுவத்தின ரெண்டு பக்கம் வந்து இடத்துல இருக்கக்கூடிய வாகனம். இந்த இது வந்து பயணிகளுக்கு செயின் பிளாக்ரா. அதாவது வந்து ராணுவத்தை கொண்டு வர செயின் பிளாக். இது பயணம் பண்றது. அதான்டா இது அது வேற இது வேற. இது பயணத்துக்கு உட்பட்டு பாதுகாப்புக்கும் போவாங்க. இது அடுத்த இங்கால இது இது வந்து இதுவும் ஒரு வகையான கவச வாகனம் தான். ராணுவ யுத்த வாகனம் தாங்கி பாருங்க. இது வந்து இது ஒரு ஆயுதம், அதாவது ராணுவத்துக்கு சேர்ந்த உணவுப் பொருளோ ஏதோ ஒரு கொண்டு போகும். இது மேலால ஏறுறாங்கடா. இதுக்கு மேல உள்ளுக்க ஒரு வீடு வாசல் வைக்கிறது. அது வேற. இது அதான் மெட்டீரியல் வேற இங்க ஒரு பீரங்கி முன்னுக்கு இருக்கு. இது இந்த பக்கம் ஏன்னா ரிப்பே போறீங்க இதுல போறதுக்கு. இதுவும் ஒரு பீரங்கி தான். இது அடுத்தது இப்படியே போவோம். படியால் ஏறி போனா அடுத்த இதுதான் பாரிய ஒரு ஆயுதம். அது சீனாண்டி ரஷ்யாவா இருக்கும். இது உள்பக்கம் பாருங்க. உள்பக்கம் அப்படி கிடக்குன்னு பாருங்க. எல்லாம் கோதாத்தாங்க, எல்லாம் கோதாத்தான் எல்லாம் கோதா கிடக்குது. சரியா ஒண்ணுக்காம இதெல்லாம் இந்த காலத்து ராணுவத்தின் இருந்திருக்கும். காலம் பாவிச்சிருப்பாங்க. வெண்ணி யுத்தத்துல எவ்வளவு எல்லாம் செய்திருப்பாங்க. இது இன்றைக்கு இப்படி கிடக்கு அவங்களோட ஆயுத வாகனங்கள். அதாவது
எத்தனை உயிரை பலி எடுத்திருக்கும் இதுதான். சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் வழியில போய் பார்ப்போம். அப்பா, இது ரஷ்யா என்ற தயாரிப்பு. ரஷ்யா வந்து உலகத்தின் 2வது வல்லரசு தானே. ரஷ்யாவின் தயாரிப்புல உருவானது. இப்படியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியே இந்த பாருங்க, இதில் ஒன்று அதில் ஒன்று இப்படியே கிடக்கு. இதை நாங்கள் இறங்கி காட்டுறோம் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து திரும்பி இது ஆலமரம் நிற்கிது, கனாலத்தை ஆலமரம். இதுல ஒரு குட்டி கவச வாகனம் நிற்கிது. குட்டி என்றா போல சும்மா இல்லை, மேலையில ஏறுறாங்க இவ்வளவு கால் கையெல்லாம் நோவுது. இந்த உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. இலங்கை முன்னேறி பாய்ச்சல் யுத்தத்துக்கு பங்கு கொடுத்த வாகனங்கள் இதுகள். பல ஆயுதங்கள். இது லண்டன் நாட்டால தயாரிக்கப்பட்ட ஒரு வாகனம். பார்த்தா தெரியும். இதுல ஒரு சேம் பிளாக் பீரங்கி தான் உருவாக்குது. ரஷ்யானுடைய தயாரிப்பு. ரஷ்யாண்ட பீரங்கி இந்த குழல் இருக்கு. ரஷ்யாவுடைய தயாரிப்பு தான் இது. இதுவும் வந்து பல உயிரை குடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து யுத்தத்துல பாதிக்கப்பட்ட ஒரு ஆயுதம். வன்னியில எத்தனை பேரை கொலை எடுத்துருக்கு ஆயுதம். ரஷ்யாண்ட ஆயுதம். இந்த இதை நாங்க பார்த்த வாகனங்கள் நினைக்கிது வேற. இந்த அது இது அடுத்த இன்னும் ஒரு ஆயுதம் வாகனம் மட்டும் போட்டு